பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அன்புக்குரிய திருச்சபை குடும்பத்தாரே, இந்த காலை தியானத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்கள் உடன் இருந்து எங்களை பாதுகாத்தீர், வழி நடத்தீர். இதோ ஆண்டவரே, எங்கள் பணிகளை துவங்குகிற இந்த புதிய நாளிலும் இதோ கர்த்தாவை உமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்கிற நாளாக இந்த நாள் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு ஆண்டவரின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனை கீதங்களில் 367வது பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி சிநேகத் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன் ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த கால வேளையிலே அப்படியாய் ஆண்டவரை பயபக்தியோடு ஒவ்வொரு நாளும் தேடி வரும்படியான கிருபையை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த கால வேளையிலே உணர்வோம். கர்த்தர் தமது ஆலயத்திலே நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது வல்லமையான செயல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். உடைய மகத்துவமான செயல்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்து வருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை நாங்கள் நின்று ஆண்டவரே எங்கள் வாழ்வை திரும்பி பார்க்கிறோம். அப்பா, கடவுள் எந்த நிலைமையிலிருந்து எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே கடவுள் எங்கள் மேல் இரக்கமாய் ஆண்டவரே எங்கள் மேல் தயை வைத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை மகிமையை எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணின கிருபைகளுக்காய் சோத்திரம். அப்பா, அன்பு தகப்பனே, ஆண்டவரே நீர் உன்னதமானவராய் இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து உறைவிடமாய் வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் சோத்திரம். பார்வோன் சேனைகள் எங்களை பின்தொடர்ந்தன ஆண்டவரே, ஆனால் அவர்கள் கடலிலே அமிழ்ந்து போனதை நாங்கள் பார்த்தோம். அப்பா, எரிகோ கோட்டை பெரிய தடையாய் நின்றது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததை நாங்கள் பார்த்தோம். அப்பா, ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரே பார்வோன் நின்ற பொழுது ஆண்டவரே கடவுள் அந்த மக்களை ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தீரே, விடுதலை தந்தீரே. அப்படி கடவுளுடைய ஆண்டவர் பலத்த கரங்களை எங்கள் வாழ்க்கையில் அநேக முறை காணும்படியாய் கடவுள் கிருபை பாராட்டினீர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ளாக இந்த நாளிலிருந்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இந்த பரிசுத்த வார நிகழ்வுகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் திருச்சபையில் வழிபாடுகள் உண்டு. குறிப்பாக 2 மிக முக்கியமான ஆராதனைகளை நம்ம கடந்து வரப்போகிறோம். புனித வெள்ளி வழிபாடு, புனித வியாழன், புனித வெள்ளி, அவ்விதமாய் உயிர்த்தெழுதல் வழிபாடு. நம்முடைய குருசேகரம் முழுவதும் நடைபெறுகிற ஆராதனைகளுக்காக ஜெபிப்போம். கடவுள் தொடர்ந்து இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு பக்தி வாழ்க்கையில் நாம் வளருவதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பரிசுத்த வாரத்தினுடைய அனைத்து ஆராதனைகளுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்க.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பரிசுத்த வார நிகழ்வுகள், திருச்சபையினுடைய ஆராதனைகளை எல்லாம் கர்த்தர் உடனிருந்து நடத்த போகிறதுக்காய், ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அவனுமாய் நம்முடைய குருசேகத்தின் வழியாக நாம் வெண்பாக்கம் என்கிற இடத்துல தொடர்ந்து கிராம திருப்பணி செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வெண்பாக்கம் பணித்தளத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அங்கே அநேக மக்கள், பிற சமய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சமுதாயத்தில் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களும் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை தொடர்ந்து சாலிகிராமம் பரிசுத்தாவினுடைய ஆலயத்திலிருந்து அங்கே தொடர்ந்து கிராம ஊழியம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருளர் பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி அவங்க செய்து வராங்க. தொடர்ந்து அந்த கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கடவுளுக்கு சித்தமானால் அந்த இடத்திலேயும் கூட ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாய் வெண்பாக்கம் பணித்தளத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாஸ்டேட்டில் 2 நகர திருச்சபைகள் ஊழியத்துக்கு வராங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக, ஒன்று சாலிகிராம திருச்சபை, இன்னொன்று விருகம்பாக்கம் திருச்சபை. இந்த 2 திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கடவுளுக்கு சித்தமானால் சாலமங்கலம் பகுதியிலே விருகம்பாக்கம் திருச்சபையின் ஒத்தாசையோடு ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டும்படியாக
இந்த 2 நகர திருச்சபைகளுக்காகவும் நம்முடைய மிஷன் ஃபீல்டு வெண்பாக்கம் பணித்தளத்திற்காக யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்க கேட்குறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய மிஷன் ஃபீல்ட் வெண்பாக்கம் பகுதியிலே கர்த்தர் தொடர்ந்து ஊழியத்தை ஆண்டவருடைய மகிமைக்காக நடத்த போகிறதுக்காய் நம்முடைய பாஸ்டேட்டில் ஊழியத்துக்கு வர சாலிகிராமம் மற்றும் விருகம்பாக்கம் திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உட்காருவோம். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை குடும்பத்தாரை, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த காலை தியானத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இந்த நாள் அநேக சிறப்புகளை தாங்கி இருக்கின்ற நாள். குறிப்பாக தமிழர் ஆண்டு என்று சொல்லி நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். அதே நேரம் இந்தியாவினுடைய அரசியல் தலைவர், பொருளாதார தலைவர், சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நாள். அதே போல் தேசிய நாட்காட்டியிலே நேஷ்னல் லுக்கப் அட் த ஸ்கை டே என்று சொல்லுகிறார்கள். வானவியலை நாம் நோக்கி பார்க்கின்ற ஒரு நாள். இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கின்ற இந்த நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அத்தியாயம் 12லிருந்து 14 வரை யாராவது ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற ஜெபம் வல்லமையான ஜெபம். யோசுவா கடவுளை நோக்கி ஏறெடுத்த வல்லமையான ஒரு இறைவேண்டலை வரலாறு நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறது. திருமறை அதை நமக்கு
ஞாபகப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. யோசுவா என்கிற பெயருக்கு யெகோவா ரட்சிக்கிறார் என்ற பொருள். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஐகானிக்கான ஒரு லீடர் யாருன்னு சொன்னால் யோசுவா. மோசேயினுடைய மறைவுக்கு பிறகு ஏறக்குறைய 25 ஆண்டுகள் யோசுவாவினுடைய சரித்திரம் திருமறையிலே யோசுவாவின் புத்தகமாக இடம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முதுபெரும் தலைவர் இறந்து போகின்றார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த மக்களை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதற்கு கடவுள் மோசேயை தெரிந்து கொண்டு மோசேயின் வழியாக இந்த மக்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் அவங்க எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரத்துக்கு முன்னாடியே மோசே இறந்து போகின்ற ஒரு சூழல். அப்போ அடுத்து இந்த மக்களை மோசேவை போல வழி நடத்துகின்ற ஒரு தலைவர் வேண்டும். அப்படி கிளைமேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை பயண நூலினுடைய கிளைமேக்ஸுக்கு அந்த மக்கள் அடுத்து ஒரு தலைவராக நின்று வழி நடத்துகின்ற பொறுப்பை கடவுள் யோசுவாவினுடைய கரத்தில் கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை யோசுவாவின் புத்தகம் அநேக விசுவாச பதிவுகளை நமக்கு சொல்லுகிறது. நிறைய யோசுவாவின் புத்தகத்தில் இப்படி இயற்கைக்கு மாறான அற்புதங்கள் நடைபெற்றதை திருமறை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்கின்ற பதிவு. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஆயி பட்டணத்திலே சூரியனையும் சந்திரனையும் யோசுவா ஜெபத்தில் நிற்க வைத்தார் என்கின்ற ஒரு பதிவு. அன்பானவர்களே, ஜெபம் என்பது மனிதர்களை அல்ல கடவுளையும் இணங்க வைக்கிறது என்பதற்கு யோசுவாவினுடைய ஜெபம் நமக்கு இங்கே அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 8ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்களில் தாவீது சொல்கிறாரு, உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் பொருந்திய நிலா விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதர்களை நீர் நினைவில் கொள்வதற்கு எம்மாத்திரம் என்று தாவீது கடவுளை நோக்கி இங்கே பாடுகின்றார். அற்புதங்கள் ஒருவேளை மனித கரங்களிலே கடவுளால் நிகழ்த்தப்படுகிறது என்பதற்கு இந்த யோசுவாவினுடைய ஜெபம் வல்லமையான ஜெபம் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. யோசுவாவின் வார்த்தையின்படி சூரியன் நின்றது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்றார். இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற யோசுவா 10ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தில் எமோரியரோடு கூட இணைந்து 5 மன்னர்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஒன்று திரண்டுகிறார்கள். கிபியோனிலே அவர்கள் யோசுவாவையும் அவருடைய படைகளையும் எதிர்ப்பதற்கு பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் யோசுவா கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்கின்றார். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டு என்று இந்த இடத்துல அந்த வார்த்தை வருகிறது. கர்த்தரிடம் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு காலம் தாரும் என்று சொல்லி யோசுவா கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இந்த ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமான ஜெபம், அதே நேரம் நம்ம மறந்து போகக்கூடாத ஒரு ஜெபம். எப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த அற்புதத்தை கடவுள் நிகழ்த்துகின்றார். யோசுவாவின் கரங்களால் அந்த அற்புதம் நிகழ்த்தப்படுகிறது. இதை செஞ்சது கடவுள் தான். ஆனால் அது யாருடைய கரங்களில் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் யோசுவாவினுடைய கரங்களில். சூரியனையும் சந்திரனையும் பார்ப்பதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக வாசிச்சிங்கன்னா யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினார் அப்படின்னு வரோம். கர்த்தர் எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி அல்லது கர்த்தரை நோக்கி பார்த்து அல்லது கர்த்தரை நோக்கி மன்றாடி என்கின்ற வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அங்கே பாருங்கள், கர்த்தரை நோக்கி யோசுவா பேசுகிறார், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். ஜெபம் இங்கே எப்படி மாறுது பாருங்கள். முதலாவது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாரு, பிரச்சனைக்கு அவர் கமாண்ட் பண்ணுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற துன்பங்கள் துயரங்கள் இருக்கும்போது பல நேரம் நம்ம அதுக்காக ஜெபிக்கிறது தான் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு எதிராக வருகிற துன்பங்களுக்கு துயரங்களுக்கு பிரச்சனைகளுக்கு பலவீனங்களுக்கு முன்பாக நம்ம கமாண்ட் பண்ணணும். இப்போ தான் அந்த அற்புதம் நடக்குது. யோசுவா சூரியனை சந்திரனை பார்த்து செய்தது ஜெபம் அல்ல, அது கட்டளை. ஆனால் கடவுளை நோக்கி ஜெபித்தது தான் இங்கே ஜெபமாக இருக்கிறது.
அடுத்து யோசுவா, ஆண்டவரே என்னுடைய எதிரிகள் வீழ்ந்து போனா அப்படின்னு ஜெபிக்கல, மாறாக எனக்கு காலம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் செயல்படுவதற்காக அவர் காத்திருக்கின்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு மனித ஜெபத்திற்கு கடவுள் இசைவு தந்து தான் படைத்த இயற்கையை சூரியனையும் சந்திரனையும் கடவுள் நிற்க வச்சார் அப்படின்றது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது. அதாவது கலிலேயா அவர்கள் சூரியனை பூமி சுற்றி வருது அப்படின்ற இதை சொல்லும் பொழுது அன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருச்சபைக்கு எதிராக அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அறிவியலை அவர் உறுதிப்படுத்தி சொன்ன பொழுது என்னன்னா, கடவுள் படைத்த இயற்கை அதனுடைய சுழற்சியில் அது சுழன்று கொண்டே இருக்கிறது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இங்கே யோசுவாவினுடைய ஜெபம் அந்த சந்திரனையும் சூரியனையும் நிற்க, அதுவும் அந்த இடம் வச்சு சொல்கிறாரு, நீ கிபியோனில் நில்லு, ஆயி பள்ளத்தாக்கில் நில்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோசுவாவுக்கு இந்த வெற்றி எப்படி அவர் வசம் வருகிறதுன்னு சொன்னால் 10ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் கடவுள் பெரும் கற்களை வானத்திலிருந்து பொழிந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது யோசுவா ஒரு பெரிய ஒரு வாரியார், நமக்கு தெரியும், போர் வீரன். அவருடைய பட்டயத்தால் வாளால் இறந்தவங்களை காட்டிலும் இந்த கல்மழையினால் இறந்தவர்கள் அதிகம் என்று இங்கே பார்க்கிறோம். சிம்சோனை போல அவர் உயிரோடு இருந்தபொழுது இறந்ததை காட்டிலும் அவர் இறக்கும்போது இறந்தவர்கள் அதிகம். அதே மாதிரி யோசுவாவின் கரங்களில் இருக்கிற வாளால் மடித்தவர்களை காட்டிலும் இந்த கல்மழையினால் இறந்தவர்கள் அதிகம். இது இயற்கைக்கு மாறானது அப்படின்றது இல்லை. சில நேரங்களில் வானத்திலேருந்து இந்த ஆலங்கட்டி மழை பெய்யறதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஒருவேளை என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கு இன்னும் கூடுதலாக மிக கடினமான ஆலங்கட்டி மழைகளை கர்த்தர் பெய்ய பண்ணியிருப்பார், அவர்கள் எல்லாம் அங்கே இறந்து போனார்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மனித குரலை கேட்டு இஸ்ரவேலுக்கு போரிட்ட அந்த நாள் போல முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை. யோசுவா 10:14 சொல்லுது, ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு கடவுள் இஸ்ரேல் மக்களுக்காக போரிட்ட அந்த நாள் மாதிரி முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. திருமறை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம் அன்புக்குரியவர்கள், இந்த அதிகாரம் யோசுவாவுக்கு எங்கிருந்து வந்தது? யோசுவா மோசையோடு பயணித்த ஒரு சீடர். நல்லா பாருங்கள், நாம் விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வேணும், அல்லது ஒரு நல்ல ப்ரேயர் லீடர் வேணும். யோசுவா மோசே கூட அவருடைய சீடராக இருக்கிறார், அவரை பின்பற்றி வராரு. நிறைய காரியங்களை மோசேக்கிட்ட இருந்து பார்க்குறாரு. நீங்கள் நம்ம யோசிச்சு பார்ப்போம், அங்கே செங்கடல் நிற்குது, மோசே அதுக்கு முன்னாடி நிற்கிறார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்த இடம். அப்போது யோசுவா பின்னாடி நின்று பார்த்துருப்பார் மோசே என்ன பண்ணுறார். அப்போது மோசே விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த செங்கடல் வழிவிடுது. மக்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, தண்ணி தேவை. அங்கே பாறை இருக்குது. மோசே தன்னுடைய கோலை எடுத்து அந்த பாறையில் தட்டுறாரு, அங்கே தண்ணி வருது. இது எல்லாத்தையும் யோசுவா கூட இருந்து பார்த்துருக்கிறார். அப்போது மோசேயின் வாழ்க்கையிலே வெளிப்பட்ட இயற்கைக்கு மாறான அற்புதம் அதுக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்கின்ற அந்த ஆழமான அதீத நம்பிக்கை யோசுவாவுக்கு இருந்தது. அதே போல் தான் வணங்குகிற கடவுள் என்னார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நயாகரா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி அங்கே ஒரு கயிறை கட்டிட்டு அங்கே அந்த சர்க்கஸ் மாதிரி ஒன்று வழக்கமாக நடக்கிறது வழக்கம். அப்போது அந்த நயாகரா சிண்ட்ரோமில் அந்த கயிறு மேலே நடக்கும்போது யாராவது மேலே என் கூட வரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த நபர் கேட்குறார். அப்போ அங்கே இருந்த ஒரு சின்ன பையன் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சர்க்கஸ் காட்டுறவரோட அவர் அந்த சாகசம் செய்கிறவரோட நின்றுக்கிட்டான். அப்போ அவரும் நடக்கிறாரு, அவங்க பையனும் நடந்து அந்த நயகரா வீழ்ச்சியை கடந்து வராங்க. கீழே இறங்கி வந்த உடனே, எப்போ நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, எதை நம்பி நீ போன அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொன்னான்னா, அங்கே மேலே நடக்கிறவர் யார், எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போது இயற்கையாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், கவலைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய அப்பா மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை. ஏசாயா 44:26 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த யோசுவாவினுடைய ஜெபம் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள். மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் மேல் நம்ம கொண்டிருக்கின்ற அந்த அசைக்க முடியாத விசுவாசம், கடுகளவு விசுவாசம் மலையை பார்த்து பெயர்ந்து போன்று சொன்னாலும் பெயர்ந்து போகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் நம்மால் செய்ய முடியும். நம்ம காலத்தில் நடந்திருக்குது, இப்போ நடந்திருக்குது இல்லையா?
சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு பெரிய அந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒரு இரவு முழுவதும் யானைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. கட்டாயம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது அந்த யானை அவங்கள வெற்றி கொண்டிருக்கும். ஆனால் அதனுடைய கரங்களையும் கால்களையும் கடவுள் என்ன பண்ணார், கட்டி போட்டார். ஆக கடவுள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது நமக்கு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களையும் நம்மால் காணுவதற்கு வழி நடத்துகிறது. அதே மாதிரி யோசுவா அந்த பெரும் மக்களை வழிநடத்துவதற்கு ஏற்ற ஒரு விசுவாச தலைவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தினுடைய விசுவாசத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் குடும்பத் தலைவர், நீங்கள் தான் குடும்பத் தலைவி. இப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் எழும்பி நிற்கிற பொழுது கடவுளை கொண்டு, கடவுள் மேல் நான் சார்ந்திருக்கிற நம்பிக்கையை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற துணிச்சல் நமக்கு வேண்டும். அதற்கு நாம் கடவுளை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். இந்த வல்லமையான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு இசைவு தருகிறார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமி நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமி நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.